Hi friends, welcome to Suji's kitchen. இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பத்தி காட்ட போறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல இந்தியன் கிராசரிஸ்லாம் எப்படி நம்ம ஐடியா பண்ணி வாங்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோல நான் காட்டியிருந்தேன். இன்னைக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன வாங்கியிருக்கேன்றத பத்தி பார்க்கலாம். எனக்கு இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும் நிறையா. அதனால நான் வந்து என்ன கிடைக்குதோ அதுக்கேற்றப்பல தான் என்னோட மீல் பிளானிங் நான் பண்ணுவேன். இப்போது ஒரு ஐடியா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஈஸியாக அதை வச்சு எப்படி மீல் பிளானிங்லாம் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வாங்கிட்டு வந்திருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வெளியில் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இந்தியன் கிராசரி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 3 months ஒன்ஸ் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க வெஜிடபிள்ஸையும் நான் அப்படி தான் வாங்குவேனா அப்படின்ட்டு. இல்லை, நான் வந்து 20 days ஒன்ஸ் போயிட்டு இந்தியன் வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்துடுவேன். கிராசரி மட்டும்தான் 3 months ஒன்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி 3 கிலோ வாங்கியிருக்கேன். தக்காளி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், சட்னி அப்புறமா கூட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆனால் 3 கிலோ வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பூசணிக்காய் மாதிரியே. இது வந்து இந்த ஊர் வெஜிடபிள். இதுவும் ஆரஞ்சு கலரில் தான் உள்ளே இருக்கும். பட்டர்நட் ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்க. இதில் கூட்டு அப்புறமா சப்பாத்திக்கு வந்து பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இது வந்து பெருசாக இருந்தனால ஒரு 1/2 kg மட்டும் அப்படியே கட் பண்ணி வாங்கியிருக்கேன். பாதியாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம சாப்ஸ் பண்ணலாம், அப்புறமா ஃப்ரை இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். நார்மல் பொட்டேட்டோவை விட இது ரொம்ப ருசியாக இருக்கும். இது கிடைச்சது இன்றைக்கி எனக்கு, அதனால் இது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக நெகத்தில் நம்ம இந்த தோலை பீல் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நல்ல ஸ்மெல்லு வரும் இந்த கிழங்குலேருந்து. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப, நம்ம ஃப்ரை இதெல்லாம் பண்ணோன்னா. அடுத்ததாக சேப்பங்கிழங்கு வாங்கியிருக்கேன். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை வேக வச்சதுக்கப்புறமா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு இல்லாட்டி ரவுண்டில்ஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு முருங்கைக்காய் கிடச்சிது, அதனால் ஒரு 2 முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக முள்ளங்கி வந்து இந்த மாதிரி பெருசாக தான் கிடைக்கும் இங்கே. அதனால் ஒரு முள்ளங்கி மட்டும் வாங்கியிருக்கேன் நம்ம சாம்பார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்புறமா மூலி பராட்டாவும் அதில் பண்ணலாம் நம்ம. அடுத்ததாக இந்த மாதிரி பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன். இதில் சூப்பு பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தானது. அந்த ரெசிபி பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகா கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கேன். நம்ம சட்னி இதுக்கெல்லாம் தேவைப்படும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பீன்ஸ் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் தான் எனக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இன்றைக்கி இது பார்த்தனால ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இஞ்சி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம ஊர் கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா கிடச்சிது, அதனால் அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறமா ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணலாம், அதுக்காண்டி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாவக்காவும் இன்றைக்கி கிடச்சிது. பெரிய பாவக்காய் தான் கிடைக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணலாம், அதுக்கப்புறமா கூட்டு இதெல்லாம் பண்ணலாம். அந்த ரெசிபி பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். இது உடம்புக்கும் நல்லதுன்றனால நான் அடிக்கடி இதை சேர்த்துப்பேன். அடுத்தது இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் கம்மியாக மட்டும் வாங்கியிருக்கேன். சாம்பார் இல்லாட்டி புளிக்குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு கம்மியாக வாங்கியிருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி கருவேப்பிலை கிடச்சிது. பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுவே பயங்கர எக்ஸ்பென்சிவ் இங்கே. அதுவும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது, எப்போயாவது இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். மற்ற நேரங்களில் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து காஞ்ச கருவேப்பிலையை யூஸ் பண்ணிப்பேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மின்ட் அண்ட் கொரியாண்டர் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். ரெண்டுலேயுமே வந்து 3 கட்டு வாங்கியிருக்கேன். ஒன்று மட்டும்தான் இங்கே நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டியிருக்கேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே அந்த மாதிரி 3 கட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸில் வாங்கியிருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து பிரிட்டிஷ் கேபேஜ் வாங்குவேன், பாயிண்டட் கேபேஜ். இன்றைக்கி நம்ம ஊர் கடையில் இது பார்த்தனால இது சின்னதாக மட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த இந்தியன் வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு சவுத் இந்தியன் மீல் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுன்னு நான் சார்ட் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேப்பங்கிழங்க ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சேனக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணலாம். பீக்கங்காய் சூப்பு பண்ணிவிட்டு ரசம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த சிறுகிழங்கு வாங்கினோம் இல்லையா, அதை கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் 1 வீக்குக்கான மீல் பிளானை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் காட்ட போகிறேன். சாட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது போக நான் வந்து காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன், உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறமா கேப்சிகம், இந்த மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் தனியாக வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு மீல் பிளான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. 1 வீக்குக்கான மீல் பிளான் சார்ட் இது.
பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு என் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எந்த ரெசிபீஸ் வேணாலும் நீங்கள் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் மாற்றிக்கலாம். மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இட்லியும் கடலைப்பருப்பு சட்னியும் பண்ண போகிறேன். அடுத்ததாக லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கேரட் பொரியல், பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போகிறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்தா பண்ணுறேன். டியூஸ்டே பாருங்கள் முஸ்லி பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து சீரியல் கிரானுலா அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். என்னைக்காவது எனக்கு தோன்றப்போ தான் டைம் இல்லாட்டி கிடைக்கிறப்போ மித்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்லாம் நான் பண்ணுவேன். அடுத்ததாக லஞ்சுக்கு பாருங்கள் தக்காளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். நைட்டு வந்து இட்லி சட்னி சாம்பாரோடு சர்வ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அடுத்ததாக வெனஸ்டே பாருங்கள் சீரியல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன், அதை வந்து சூப் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அடுத்ததாக ஒரு ரசம், அப்புறமா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். டின்னருக்கு வந்து கிரில்டு ஃபிஷ்ஷும் மஷ்ரூம் அப்புறமா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாட்டே பண்ணி சர்வ் பண்ணலான்னு நான் வச்சுருக்கேன். அடுத்ததாக தேர்ஸ்டே பாருங்கள் தோசையும் தேங்காய் சட்னியும் வைக்கலான்னு நினச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ், அப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறமா ரைத்தா இது பிளான் பண்ணியிருக்கேன். டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 4 டேஸ்க்கான மெனு. ஃப்ரைடே பாருங்கள், ஃப்ரைடே வந்து மார்னிங் வழக்கம் போல் ஓட்ஸ் இல்லாட்டி சீரியல் தான் கொடுக்க போகிறேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார், அப்புறமா பீன்ஸ் உஸ்லி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். திரும்ப சேனக்கிழங்கு எனக்கு எப்படியும் மிச்சம் இருக்கும் பாதி, அதை வந்து ஃப்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நான் 1/2 kg வாங்கியிருந்தனால 2 தடவை நான் பண்ண முடியும். அடுத்தது டின்னருக்கு வந்து ஆலு பராட்டா பண்ண போகிறேன். சாட்டர்டே பார்த்திங்கன்னா வீக்கெண்டுன்றனால கொஞ்சம் ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன், டைம் இருக்கும் அப்படின்றனால. சாட்டர்டே வந்து பணியாரம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் தான் பண்ணுவோம் 2 நாளுமே. சாட்டர்டே வந்து ஃபிஷ் குழம்பு ஃப்ரை, அப்புறமா ரசம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். டின்னருக்கு கண்டிப்பாக நான் வந்து அதே தான் ரைஸ் மட்டும் சூடாக பண்ணி அந்த குழம்பு ஃப்ரையை வச்சே சாப்பிட்டுப்போம். ஏன்னா நான் சாட்டர்டே எனக்கு கொஞ்சம் நிறையா வேலைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி மீல் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, ஷாப்பிங் போகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் அன்னைக்கு மட்டும் நான் வந்து நைட்டு அதே மத்தியானம் பண்ணுறதே நைட்டுக்கும் நாங்கள் சாப்பிட்டுப்போம். சண்டே பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறமா மட்டன் சுக்காவும் எக்கும் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். நைட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அது எதுவும் மிச்சம் இருந்தால் அதை சாப்பிட்டுப்போம், இல்லாட்டி தோசை ஏதாவது ஒரு சிம்பிளான சட்னி செஞ்சு சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி தான் என் ஃபேமிலியில் ஒரு வீக்குக்கான மீல் பிளானிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.